அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி அரேபியாவிலேருந்து உங்கள் கருங்கை ஃபக்ருதீன். நம்ம அந்த வீடியோ பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாத்துக்கும் தெரிவிங்க. நம்ம இதோட 6 நாள் ஆச்சுங்க. ஊர்லேருந்து கிளம்பி லீவுக்கு போயிருந்தோம். லீவ் முடிச்சு வந்தாச்சு. வந்தோடனே மாஷாஅல்லாஹ் இன்றைக்கி ஒரு ஆர்ட்ரு பிடிச்சேன். ஒரு ₹1000 1000 ரியாலுக்குள்ளே ஒரு ஆர்ட்ரு புக் பண்ணேன். சரி எல்லாம் செட் பண்ணி நம்ம கஸ்டமர் சொல்கிறான் தொசில் ஒன்றாந்து கூடண்டு நம்மகிட்ட கஃபீல்கிட்ட ஃபோன் கேட்டால் என்கிட்ட வண்டி ரிப்பேர் ஆகுது, ஏன் சொல்கிற தொசில், என்னால் கொண்டு போய் கொடுக்க முடியாது அப்படிங்கிறான். அவன் சம்பாதிக்கிறதுக்கு அவன் கொண்டு போய் கொடுத்தானே ஆகணும். நம்ம கொண்டு போய் கொடுக்க முடியுமா? நம்மகிட்ட வண்டி இருந்த வண்டியே ரிப்பேர் நிற்கிது. சரி பண்ணி கொடுறான்னா சொல்லியாச்சு, இது வரைக்கும் சரி பண்ணவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? திரும்பி நான் கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி ₹1000 விடாமல் அவனுக்கு சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். ஏன்னா கஸ்டமரில் எனக்கு, அதனால் சம்பாதிச்சு கொடுத்துருக்கேன். நாதாரிகளுக்கு இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். பெஸ்ட்டு நல்லது கெட்டதெல்லாம்.